மார்கழி மாதம் வர முதல் புதன்கிழமை வந்து குசேலர் தினமா வந்து நம்ம வழிபாடு பண்றோம். அது என்ன குசேலர் தினம் அப்படின்னு கேக்குறீங்களா? பால்ய பருவத்துல கிருஷ்ண பரமாத்மாவும் சுதாமா அப்படின்னு சொல்ற இந்த குசேலரும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. அவங்க குருகுல வாசம்லாம் முடிஞ்சு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு வயது முதிர்ந்தக்கு அப்புறம் வந்து கல்யாணம் ஆயிடுது ரெண்டு பேர்த்துக்குமே. குசேலருக்கு வந்து கல்யாணம் ஆகி 27 குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில வந்து குசேலர் இருக்காங்க. குசேலர் வந்துட்டு தன்னுடைய நண்பரை பாக்குறதுக்காக வந்து மதுராக்கு வந்து போறாரு. அங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வந்து பாக்குறாரு. கிருஷ்ண பரமாத்மா வந்து சுதாமன் ஆஹா குசேலர் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து கட்டி தழுவி நீங்க வந்து ஆடைகள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா விருந்தெல்லாம் போடுறாங்க. அப்ப வந்து குசேலர் வந்து கிருஷ்ண பரமாத்மா பார்க்க போகும்போது அடடா நம்ம எப்படி வெறும் கையால போறது அப்படின்னு வீட்டுல வந்து ஒரு பிடி அவள் மட்டும்தான் இருந்தது. அந்த ஒரு பிடி அவளையும் எடுத்துட்டு தான் அவர் போறாரு. ஆனா அந்த விருந்தோம்பல்ல வந்து அவர் அந்த அவளை கொடுக்கறதுக்கு மறந்துட்டாரு. அப்ப கிருஷ்ணர் வந்துட்டு அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அப்ப வந்து இந்த விருந்தெல்லாம் முடிஞ்சிட்டு குசேலர் கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா எனக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒரு பிடி அவளை எடுத்து குசேலர் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து அதை ஒரு வாய் போடும்போது அங்க குசேலர் வீட்டுல வந்து என்ன ஆகுதுன்னா தங்கமும் வெள்ளியும் வைரம் வைடூரியம் எல்லாம் வந்து அப்படியே கொட்டுன்னு கொட்டுறது. அடுத்து 2வது வாய் வந்து அவள் வந்து வாயில போடும்போது அதே மாதிரி திரும்பவும் வந்து அவங்களுடைய மனைவிக்கு வந்து அப்படியே அந்த வீடே வந்து ரொம்ப ஏழ்மையா இருந்த ஒரு இடத்துல வந்து அப்படியே குபேரப்பட்டம் மாதிரி வந்து காட்சி. 3வது வாய் வந்து கிருஷ்ண பரமாத்மா அப்படி வாயில போடும்போது வந்து அவங்களுடைய மனைவி வந்து தடுத்துடுறாங்க. சுவாமி தயவு செய்து நிப்பாட்டிருங்க. அவங்களுடைய மனைவி யாரு? மகாலட்சுமி. நீங்க மட்டும் இது வாயில போட்டீங்கன்னா நானே வந்து குசேலர் வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்கழி மாதம் வர முதல் புதன்கிழமை தான் வந்து குசேலர் வந்து அந்த குபேரனா ஆனதுக்கான வரலாறு. அதனால நம்ம வீட்டுல வந்து இந்த புதன்கிழமை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பிடி அவல் எடுத்து வச்சு துளசி தீர்த்தம், கிருஷ்ணனுக்கு என்னென்ன பிரீத்தியோ அவல் ரவா லட்டு இதெல்லாம் வச்சு நீங்க வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுல வந்து வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம். குருவாயூர்ல இது ஒரு பிரசித்தி பெற்ற விழாவா வந்து வழிபாடு பண்றாங்க. அதனால நீங்க நம்ம வீட்டுல வச்சு மட்டும் வழிபாடு பண்ணாம முடிஞ்சா ஒரு பிடி அவல் வந்து நீங்க செஞ்சு நீங்க வந்து கோவில்கள்ல போய் குழந்தைகளுக்கு தானம் பண்ணும்போது அதற்கான பலன்கள் பன்மடங்காகும். இத நீங்க இந்த குசேலர் தினத்தன்று, அதாவது மார்கழி புதன்கிழமை நாளைக்கு வருது, மறக்காம பண்ணுவீங்கன்னு நம்புறேன். எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.